கும்பராசி குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள். இந்த குரு தசை அப்படிங்கிறது இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி. ஏன்னா கும்பராசிக்கு ஜென்ம ராசியில் சனி பகவான் இருந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். இந்த 2ஆம் இடத்துக்கு வரும்போது குரு தசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும்? குரு தசை அப்படிங்கிறது யார்? அதாவது உங்கள் ராசிக்கு, இந்த கும்பராசிக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். அதாவது லாபஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த கிரகம்தான். உங்கள் ஜாதகத்தில் திருமணம் அப்படின்னாக்கா அது முதல் தர திருமணம் அப்படிங்கிறது 7ஆம் இடத்தை பார்த்து சொல்லுவோம். 2வது திருமணம் அப்படின்னாக்கா 11ஆம் இடம். அதுக்குண்டான ஆதிபத்தியத்துக்கு வர வரும் இந்த குரு பகவான் தான். இப்போ குரு தசை நடக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்தெந்த வயதில் குரு தசை அப்படிங்கிறது வரும்? 3 நட்சத்திரம் அப்படின்னாக்கா அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 3-4 பாதங்கள் மட்டும்தான் கும்பராசியில் வரும். அப்போ தசாபுத்தி இருப்புகள் 2 வருடங்கள் இருந்தால் நம்ம 2 வருடம் கணக்கில் வச்சுக்கலாம். 2 வயசு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 18 வருடங்கள் ராகு தசை. அப்போ 20 வயசில் முடிஞ்சிடும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசைங்கிறது. ராகு தசைக்கு பிறகு 16 வருடங்கள் குரு தசை. அதாவது 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை நடப்பில் வரும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 18 வருடங்கள் ராகு தசை இருப்பு இருக்கும். அந்த 18 வருடம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எந்த அதாவது பாதத்தில் இருக்கீங்க அப்படின்றது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். முதல் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 15 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துக்கலாம். 15 வருடங்கள் இருக்கும், இல்லை 14 வருடங்கள் இருக்கும். 14 வருடங்களாக எடுத்துக்கிட்டால் அதன் பிறகு 16 வருடங்கள் குரு தசை. அப்போ 30 வயசு வரைக்கும் குரு தசை முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதாவது சதய நட்சத்திரம் முதல் பாதம், சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம். இப்போ சென்டரில் இருக்கிறீங்க 10 வருடம்னாக்கா 10 வயசு வரைக்கும் தசா புத்தி இருப்பு இருக்குது அப்படின்னாக்கா அதன் பிறகு 16 வருடத்தை நீங்கள் கூட்டிங்க, 26 வயசு வரைக்கும் வந்துடும். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க, இப்போ 4 வருடங்கள் தான் தசா புத்தி இருப்பே இருக்குன்னா ப்ளஸ் ஒரு 16, அப்போ 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த குரு தசை நடப்பில் வந்துடும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 14 வருடங்கள் தசா புத்தி இருக்கிற மாதிரி வச்சுப்போம். 14-15 வயசு வரைக்கும் உங்களுக்கு தசா புத்தி இருப்புகள் வரலாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த கும்பராசியில் குரு தசை நடக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் இருந்தாலும் சரி, முதல் சுற்று சனி, 2வது சுற்று சனி அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். முதல் சுற்று சனி அப்படிங்கிறது 30-32 வயசுக்குள்ளே முடிஞ்சிடும். 2வது சுற்று அப்படிங்கிறது 30 வயசுக்கு மேலே 2வது சுற்றாக வரும். இப்போ முதல் சுற்று சனி அப்படின்னாக்கா இப்போ 16 வயசுலேருந்து ஒரு 20-21 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் குரு தசை வந்திருக்கும். படிப்பில் நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க, நிறைய பேர் அரியர் வச்சிருக்கலாம், நிறைய தோல்விகளை பார்த்துருக்கலாம். இப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இந்த குரு தசையில் படிப்பில் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா ஜென்ம சனியில் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்குமே தவிர இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பெரிய உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. படிப்பு ரீதியாக ஒரு முன்னேற்றம் மனத்தை விட இப்போ நல்லா இருக்கலாம். சண்டை சச்சரவுகள், நண்பர்களுக்குள்ள சின்ன சின்ன ஒரு நெருக்கடிகள், இது எல்லாமே மாறும் இந்த குரு தசையில். அதாவது படிக்கக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்கா இந்த குரு தசை பெருசாக கெடுக்காது. ஏன்னா சனி பகவானுடைய நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால, நட்பு கிரகம்னாக்கா இவரோட வீட்டுக்கு அவர் தீமை செய்ய மாட்டார், அவரோட வீட்டுக்கு இவர் தீமை செய்ய மாட்டார். அந்த அமைப்பில் வராதனால இது நட்பு கிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கெடுபலன்கள் அதிகமாக இல்லை, மனசளவில் பாதிக்கப்பட்ட பாதிப்புகள் இருக்காது, லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது. இந்த ஜென்ம சனியில் நிறைய பேர் ஒன் சைடில் உள்ள பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் சொல்லாமே இருந்திருக்கலாம், ஒரு சில பேர் அந்த லவ்வில் பிரேக்கப் ஆகிருக்கலாம். நிறைய நெருக்கடி, சண்டை சச்சரவுகள், பிரிஞ்சவங்க இப்போ கூடுவாங்க. இந்த பாத சனியில் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம். நான் சொல்கிறது 21 வயசுக்குள்ளே குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு. இப்போ 21 வயசுக்கு மேலே ஒரு 30-32 வயசு வரைக்கும், ஏன்னா இது முதல் சுற்று சனி அப்படிங்கிறதுனால இப்போ வேலை வாய்ப்பு எவ்வளோ எந்த அளவுக்கு தடையாக இருந்ததோ
அந்த அளவுக்கு தடைகள் இருக்காது. வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வேலை ரீதியாக பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்கீங்க. கூட இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, மேலதிகாரி, நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாமே குழி தோண்டி இருப்பாங்க. இந்த டைமில் நண்பர்கள் வழியில் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது ஜென்ம சனியில் சொல்ல முடியாத துயரங்கள், யார் எப்போ மாறுவானே தெரியாது, அது மாதிரியான கஷ்டங்களை கொடுத்துருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணவங்களே உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கலாம், அவங்களே வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க. வேலை ரீதியாக பாதிப்புகள், குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மனசளவில் பாதிப்பு, வீட்டில் நிறைய செலவுகள், விரய செலவு, வீண் செலவு, இது மாதிரியான செலவுகள், கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு, இது எல்லாமே இருந்திருக்கு இந்த பெண்களுக்கு. இது எல்லாமே மாறும். உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக சொல்கிறதுக்காக நாங்கள் சொல்லலை. இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துது அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லது செய்ய போகுதுன்னு அர்த்தம். பாத சனியில் இதில் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, குரு பகவான் வந்து முதல் 10 வருடம், பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் உங்கள் லக்னத்தை பொறுத்து மாறுபடும். அந்த 6 வருடம் இருக்கு இல்லையா, பின்னாடி 10 வருடம் முடிஞ்ச உடனே குருதசை சுக்கிர புத்தி சென்ற பகுதியில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, இந்த 4 கிரக புத்திகள் இருக்கு இல்லையா, உங்கள் லக்னத்துக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் வந்துட்டாக்கா பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் பெருசாக கெடுபலன்கள் பண்ணாது. நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம், ஓரளவுக்கு மட்டும்தான். பெருசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேணாம். இந்த டைமில் ஒரு முயற்சிகள் பண்ணுறீங்க, இப்போ வந்து படிப்புக்காக முயற்சி பண்ணீங்க, மேல் படிப்புக்காக, இது ஓரளவுக்கு கொடுத்துரும். வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனை வராது. என்ன ஒன்று, பணம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த டைம் முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எது 20 to 30 வரைக்கும் சொல்கிறேன், இல்லை 36 வரைக்கும் இருந்தால் கூட சரி. பின்னாடி வரக்கூடிய குரு தசையில் 6 வருடங்கள் கொஞ்சம் கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய இடம் அந்த தசை அப்படிங்கிறது, குரு தசையில். இதில் வேலை வாய்ப்பில் எம்ப்ளாயாக இருந்தீங்க, மாசம்பளத்தில் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. அதே வேலை வாய்ப்பில் இல்லை, நான் வந்து பிஸ்னஸில் இருக்கிறேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் இந்த 2.5 வருடங்கள், அதாவது பாத சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் இல்லாத முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது. பெருசாக நீங்கள் எதிர்பார்ப்புகள் வேண்டாம். ஏன்னா 5 வருடம் ஓடிப்போச்சு, எப்படி எப்படியோ கஷ்டத்தில் போயிடுச்சு. இன்னும் 2.5 வருடம் தான். இதில் வந்து பெருசாக நஷ்டத்தை கொடுக்காம இருந்தாலே போதும். ஏன்னா குருதசை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களில் உங்கள் லக்ன யோகத்தை பொறுத்து தான். லக்ன யோகரோட புத்திகள் நடந்தால் மட்டும்தான். அந்த புத்திகள் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்தால் நலம். தசை நடத்தக்கூடிய குரு பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறையாமல் இருக்கணும். அது மாதிரி இருந்தாலே நல்லா இருக்கும், உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. அது ராகுக்கு ஏதோ கூட சேரக்கூடாது, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறையக்கூடாது, செவ்வாயோட சேர்ந்து இருக்கக்கூடாது. ஏன்னா செவ்வாயோட சேர்ந்து இருந்தால் இப்போ 7 சனி நடக்கும்போது மணி லாக் ஆகும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் வரும், பெண்கள் ரீதியாக பிரச்சனை வரும். பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு, ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு, இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சில பேர் வந்து தவறான தொடர்பு, இந்த தவறான தொடர்புங்கிறது கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணுறதோ, மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணுறது, அதாவது வெளியில் ஒருத்தரோட இல்லீகல் தொடர்பு, இந்த தவறான தொடர்பில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை அதிகமாக அனுபவிப்பாங்க. அது பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கும், கேஸ் வரைக்கும் போகும், கோர்ட் வரைக்கும் போகும், எல்லாமே வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக நடக்கும். ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது பாடாப்படுத்தியிருக்கோம். இப்போயே மாட்டியிருப்பாங்க நிறைய பேர் வந்து இதில் வந்து இந்த பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. இதை வந்து நம்ம பேச தேவையில்ல, இருந்தாலும் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தவறு செய்யக்கூடிய நபர்கள், தவறான தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய நபர்கள், கலப்படம் அதிகமாக செய்யக்கூடிய நபர்கள், அதாவது வியாபாரத்தில் வந்து ஏமாற்று உத்தி பண்ணுறாங்க இல்லையா, நிறைய பேர் வந்து இப்போல்லாம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஏமாற்றி ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இந்த ஜென்ம ராகுவாக வரக்கூடிய ராகு பகவான் சனியோட வீட்டில் வருது, அது பெரிய தண்டனைகளை கொடுத்துரும். ஏன்னா கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த குரு தசையில் குருவுடைய பார்வை ராகு மேலே இருக்குன்னு வச்சிங்களேன், ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய ராகு மேலே இருக்குன்னா இப்போ வந்து ஒரு மன உளைச்சல்கள் கொஞ்சம் கம்மியாகும், மனசார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் 7 சனி நடக்கும்போது, இந்த பாத சனியாக இருந்தாலும் சரி, அவயோக தசைகள் நடந்தால், குரு தசை அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயதில் இருந்தாலும் சரி, பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது.
நீங்கள் சனி தசை வேணால் எதிர்பார்க்கலாம். சனி தசை உங்களுக்கு நல்லா இருக்கும் கோச்சார ரீதியாக, இல்லை சனி விடுதலையான பிறகு உங்களுக்கு சனி தசை ஆரம்பிக்கும். இப்போ என்னன்னாக்கா அந்த சனி தசைங்கிறது உங்களுக்கு உங்கள் கட்டத்தில் அது நல்லா இருந்தால் கூட இந்த 6 வருடங்கள் அப்படிங்கிறது ஆவரேஜ் பலன்கள் தான். இது வரைக்கும் நிறைய ப்ராப்ளத்தை தான் பார்த்துருப்பீங்க. தொழிலில் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. 2020 வேலைவாய்ப்பு ரீதியாக அப்படி இல்லைனாக்கா தொழில் ரீதியாக நிறைய வருமானம் கம்மியாக இருக்கும். ஒரு நாள் வந்திருக்க, ஒரு நாள் போயிருக்கும். சேமிப்பு இருக்காது. இடம் வாங்கி போட்டு அதில் மாட்டிகிட்டு இருக்கலாம். ஏதாவது வீடு கட்டி அது குறையா நிற்கலாம். எதை தொட்டிங்களோ அது குறையாவே இருக்கும். அதாவது 2020க்கு பிறகு இதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க. இப்போ திருமணத்தில் ஒரு சில தடைகள் உண்டு. இந்த பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் வயசு இருக்குது அப்படின்னாக்கா தாராளமாக இந்த திருமணத்தை தள்ளி போடுங்க. இல்லைன்ற பட்சத்தில் ஆனால் குருதசையில் திருமணம் நடந்துடும். ஆனால் லவ் மேரேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது மாதிரி இப்போ ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க பேசி சம்மதம் வாங்கன்னு நினைக்கிறாங்க இல்லையா, இது நிறைய பிரச்சனைகளுள்ள முடிஞ்சு அது பிரியக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இது லவ் மேரேஜுக்கு மட்டும். ஆனால் அரேஞ்ச் மேரேஜுக்கு அப்படி கிடையாது. குருதசையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம். திருமண ரீதியாக நீங்கள் பேசி பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறதுங்கிறது நல்லது. லவ் மேரேஜ் மட்டும் இந்த 2.5 வருஷத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த குருதசையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய ராகுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு இருக்குது. இந்த வீடு கொடுத்த கிரகம் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ராசியாதிபதி ஜென்ம ராசிக்கு வர்றதுனால கஷ்டத்தை கொடுக்குன்னு நினைக்கக்கூடாது. ஜென்ம ராகு ஓரளவுக்கு நல்லதே பண்ணும். உங்களுக்கு தசா புத்தியை பொறுத்து, குருதசை நடப்பு இருப்பை பொறுத்து, அதாவது குருதசை நடக்கும்போது இந்த குரு தசைக்கு குரு பகவானுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் இருக்கிற இடத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவாக சொல்லிட்டு போக முடியாது. அது நடக்கும், இது நடக்கும், அப்படி இப்படின்னுலாம் சொல்லிட்டு போக முடியாது. இது உங்களுடைய சுய ஜாதகம் அனுமதிக்கணும். அனுமதிச்சா நல்லது. ஏன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷம் நீங்கள் போன வருஷம் இப்படி தான் சொன்னீங்க, எதுவுமே நடக்கலைன்னு சொல்லுவீங்க. அதனால் இது பொதுவான ஒரு பலன்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்குது. குருதசையே உங்களுக்கு பாத சனியில் பெருசாக கெடுபலன்கள் பண்ணாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. நன்றி.